மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிவகாசி மாவட்டத்துல ஒரு கல்லூரி மாணவியோட உயிர் போயிருக்கு. இது என்ன நடந்திருக்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். சிவகாசியில ஐயனாடார் ஜானகி அம்மாள்ங்கிற கல்லூரில சோலைராணிங்கிற ஒரு மாணவி படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் செலிப்ரேஷன் நடந்திருக்கு. அங்க பொங்கல் செலிப்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து தன் ஆண் நண்பருடன் ஒரு புகைப்படம் எடுத்திருக்காங்க. இது வந்து வழக்கமா நடக்கிறது தான். வந்து ஒரு காலேஜ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது எல்லாமே சகஜம் தான். ஸோ வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமும் இல்ல. ஸோ அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆண் நண்பரோட ஒரு ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய Instagram பேஜ்ல வந்து ஸ்டோரியா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இத பார்த்த அவருடைய சக நண்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ எடுத்து அந்த காலேஜ்ல உள்ள பியூனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பியூன் மணிமாறன்ங்கிற ஒரு நபருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மணிமாறன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு போய் அந்த காலேஜோட பிரின்சிபல்ட்ட காட்டியிருக்காரு. ஸோ உடனே பிரின்சிபல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேரண்ட்ஸ வர சொல்லி பேசியிருக்காங்க. பேரண்ட்ஸ வர சொல்லி பேசின இடத்துல என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ண பத்தி தவறுதலான ஒரு விஷயங்களையும் பரப்பி, அந்த அம்மாவ மன உளைச்சலுக்கு ஆளாக்கி, அந்த பொண்ண மன உளைச்சலுக்கு ஆளாக்கி, இனிமே உங்க உங்க பொண்ணுக்கு எங்க காலேஜ்ல இடம் இல்ல. உங்க பொண்ண நீங்க கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அந்த அம்மாவும் மேல்முறையீடு பண்ணி, தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. ஒரு காலேஜ்ல ஒரு படிச்ச மனுஷன் கூட ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு தாய் எப்படி என்ன நிலையில பேசுவாங்கிறது நம்மளுக்கு தெரியும். என்னதான் அவங்களுக்கு என்ன தப்பு நடந்துச்சுன்னு தெரியாம, உண்மையிலே தப்பு தான் நடந்திருக்கா, இல்ல உண்மையா பொய்யான்னு தெரியாம, தன்னுடைய பொண்ணோட படிப்பு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து அவங்க அவங்கள எந்த அளவுக்கு அவங்களால இறங்கி போக முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி போவாங்க. இதான் நடந்திருக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜில் 2 நாள் 3 நாள் டிலே பண்ணி அவங்கள வந்து நாளைக்கு வாங்க, இன்னைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு 2 நாள் அலக்கழிச்சிருக்காங்க. இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாணவி வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. ஸோ இந்த மாணவி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குனதுனால, இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம அம்மாவை அசிங்கப்படுத்துகிறாங்களே, நம்ம ஃபேமிலியை அசிங்கப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாயிருக்காங்க. தன்னுடைய ஆண் நண்பருக்கு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பிரின்சிபல் எங்களை கூப்பிட்டு வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. எங்கள் அம்மாவெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. என்னையும் ரொம்ப தவறுதலாக பேசிட்டாங்க. இனிமேல் எனக்கு இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க முக்கியமா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தன் ஆண் நண்பரோட ஒரு போட்டோ எடுத்து போட்டது ஒரு குற்றம். அதனால இன்னைக்கு உயிர் போயிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, அங்க உள்ள மாணவர்கள் எல்லாமே இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. காவல்துறையில அங்க நிறைய குவிக்கப்பட்டிருக்கு. போராட்டங்களை நிறுத்துவதற்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த இறந்து போன அந்த பொண்ணோட அம்மாவை கூப்பிட்டு வச்சு வாக்குமூலம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. காவல்துறைகள் வந்து கூடிய விரைவில் நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க யாரும் வந்து போராட்டம் பண்ணாதீங்க. அதுவரை நம்ம அமைதியா இருப்போம். அதுக்கு நீதி கிடைக்கலன்னா நம்ம திரும்ப போராடுவோம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு காவல்துறைகள் சொல்லி அவங்க வாக்குமூலம் கொடுக்க வச்சிருக்காங்க. காவல்துறைகளும் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். சம்பந்தப்பட்டவங்க மேல நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். நீங்க இப்போதைக்கு கலைஞ்சு போங்க. இது வந்து சம்பந்தப்பட்டவங்க யார் மேல தப்பு இருக்குன்னு நாங்க இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகு அவங்க மேல நாங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நான் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா, அந்த விஷயங்களை முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அப்படி உங்களுடைய முட்டாள்தனமான செயல் என்ன பண்ணுதுன்னா, இன்னைக்கு ஒரு உயிரே எடுத்திருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தன் ஆண் நண்பருடன் ஒரு ஃபோட்டோ எடுத்து தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டாங்க. ஒண்ணு இவங்க போடாமலே இருந்திருக்கணும். எதுக்கு நம்மளுக்கு ஏன் வேணாம் அப்படிங்கிறது. சரி இவங்க நான் ஒரு ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிறது தான். ஒரு எப்பவுமே எல்லாரும் ஒரு போஸ்ட் போடுறது அவங்க நார்மலா போட்ட ஒரு விஷயம். ஓகேவா? இத வந்து பார்த்த அந்த நண்பர், அந்த பொண்ணோட நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இத அவங்க பார்த்தாங்கல்ல, இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அத அப்படியே விட்டுட்டு அவ கடந்து போயிருக்கணும். யார் என்ன பண்ணா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிருக்கு. இந்த நபர் என்ன பண்ணி இதை எடுத்துட்டு போய் காலேஜ் பியூன்கிட்ட கொடுத்துருக்காங்க. பியூனுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பியூன் இந்த மணிமாறங்கிற நபர் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு அவரும் கடந்து போயிருக்கலாம். நமக்கு ஏன் இது பிரச்சனைங்கிற மாதிரி கடந்து போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த அந்த சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு ஒரு சின்னதாக ஒரு அட்வைஸ், நம்மளால முடிஞ்சது அட்வைஸ் சின்னதாக கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லை இந்த ஃபோட்டோஸ் பிரின்சிபல்கிட்ட போன பிறகு பிரின்சிபலாவது அந்த சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு வச்சு இது மாதிரி புகைப்படங்கள் வந்திருக்குமா எனக்கு. ஸோ இது ரொம்ப நாளைக்கு வந்து ரொம்ப தப்பாக போயிடுது. நாளைக்கு வந்து உங்களுடைய நேம் கெட்டு போயிடும். ஸோ நாளைக்கு நம்மளுடைய காலேஜ் நேமும் கெட்டு போயிடும். இனிமேல் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாதீங்க. தயவுசெய்து இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. கம்யூனிட்டிக்கு வெளியே நீங்கள் இப்படி வேணா இருங்க, பட் இங்கே கொஞ்சம் தவிர்த்துக்கங்கிற மாதிரி அவர் சொல்லி அந்த அட்வைஸ் பண்ணி ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கலாம். இது பெரிய தப்பு கிடையாது. கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு பெரிய தப்பு கிடையாது. ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் அப்படி பண்ணியிருந்தனா ஓகே, அந்த பொண்ணு ஒரு நல்ல மனநிலை ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாள் அவங்க ரெகுலராக அவங்க காலேஜ் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை அவங்க தவிர்த்துருக்கலாம்.
இங்கே என்ன நடந்திருக்குன்னா வந்து அந்த பிரின்சிபல் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சு நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி பேசி அந்த பொண்ணு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்னைக்கு போய் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்குது. ஒரு பிரச்சனை நம்ம கிட்ட வருது அப்படின்னா அந்த பிரச்சனை நம்மளால சார்ட் அவுட் பண்ண முடியுமானா சார்ட் அவுட் பண்ணுங்க. அந்த பிரச்சனையை உங்களால் ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா தயவு செய்து அதை கடந்து போயிடுங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட சேர்க்காதீங்க. அவங்களுடைய முட்டாள்தனம் இந்த மாதிரியான ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் வந்து உருவாக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ தயவு செய்து சோசியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை பகிரும் பொழுது அதனால நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுங்க. ஜஸ்டிஸ் ஃபார் சோலைராணி. நன்றி.